அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலேயே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிளம்பியாச்சு. பஹ்ரைனில் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ வேணால் மழை கொட்டுன்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபிஷ் மார்க்கெட் போயாச்சு. ஒரு டைம் வரும்போதுமே இந்த நண்டு வாங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நைட்டே ஒருத்தன் புக் பண்ணிட்டு தான் தூங்குறான். அம்மா காலையில் வந்து நண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாங்கியாச்சு. எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான மீனெல்லாம் இந்த டைம் நிறைய இல்லை. இருக்கிறது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிட்டு அப்படியே காய்கறி கடைக்கும் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மீட் மார்க்கெட் போயிருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து கென்யா மட்டன் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஊர் மட்டன் மாதிரி ஒரு 7-8 விசில்லே வெந்துடும். போக முடியாத சமயத்தில் நான் இங்கே வாங்குறது உண்டு. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. போன உடனே வந்து சாம்பார் தான். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாம்பார் பொடிக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சாம்பார் பொடி போட்டு தான் யூஸ்வலாக சாம்பார் பண்ணுறது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.